இருக்கும். இந்த 6வது மலைப்பாதை மலை ஏறறோம் அப்படின்னு சொல்ல முடியாது, மலை இறங்குறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 6வது மலை செங்குத்தாக இறங்குற மாதிரியான பயணமாக இருக்கும். இந்த இடத்துல மெதுவா தான் நடக்க முடியும், குறுகலான பாதையா இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உருண்டு கீழே விழுந்துருவோம். அதனால பார்த்து பத்திரமாக மெதுவாக தான் நடப்பாங்க. இந்த மலைப்பாதையில நடக்கும்போது யாரும் பக்கத்துல பேச மாட்டாங்க, அவ்வளவு கவனமா நடப்பாங்க. பாதை ரொம்பவும் செங்குத்தாக இறங்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப 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 கவனமா போவாங்க. இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது 6வது மலையை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த மலைப்பகுதியை திருநீர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலைக்கு ஏன் திருநீர் மலை அப்படின்னு பேர் வந்ததுன்னா, இங்க இருக்கிற மண் எல்லாம் திருநீர் போலவே வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதனாலேயே இது திருநீர் மலை அப்படின்னு சொல்றாங்க. பக்தர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிற மண்ணை கீறி பிரசாதமாக எடுத்துட்டு போறாங்க. 7வது மலையில வெள்ளிங்கிற ஆண்டவரை தரிசிக்கும் போது பிரசாதமாக நமக்கு திருநீர் கொடுக்க மாட்டாங்க. ஈரமான திருநீரை நம்ம நெற்றியில பூசி விடுவாங்க, கையில திருநீரை பிரசாதமா கொடுக்க மாட்டாங்க. அதனால நிறைய பக்தர்கள் திருநீர் மலையில் இருக்கக்கூடிய இந்த திருநீரை பிரசாதமா எடுத்துட்டு போற காட்சியை நம்ம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த திருநீற்று மலைன்னு சொன்னோம்ல, அதில் இருக்க திருநீர் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை மூச்சு வாங்குது. திருநீர் மலை அப்படின்னு சொன்னோம்ல, அதில் இருக்கிற மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து திருநீர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடமும் கொஞ்சம் ரிஸ்கான இடமா தான் இருந்தது. வழி இருக்காது, ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்தது. ஸோ மிஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சீனரியாக நீங்கள் பார்க்கலாம். அந்த பனிக்காற்று நம்ம உணர முடியுது, ஜில்னஸ் வந்து ரொம்ப உணர முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு 2-3 மலை ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வேர்வையாக இருக்கும். ஸோ ஷேட்டெல்லாம் ரொம்ப நினைஞ்சிடும், தண்ணி மாதிரி ஆயிரும். வந்து அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையெல்லாம் கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதமாக இருக்குன்னே சொல்லலாம். தேடு போகிறதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த பனிக்காற்று நல்லாவே இருக்கும். ஸோ கொஞ்சம் இதமாக இருக்கலாம், அந்த ஒரு எனர்ஜியில் நம்ம ஏற முடியும். அங்கங்கே இந்த மாதிரி வந்து ஏற முடியாதவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து போவாங்க. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.